வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 152வது நாளுக்கான விடைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டியில் அவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் தான். ஏற்கனவே நேற்றுக்கான 5 கேள்விகளுமே கூட்டு வட்டி டாப்பிக்கில் இருந்து தான் பார்த்துருந்தோம். இதில் பாருங்கள் 756வது கேள்வி. 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் ரூபாய் 1134 எனில் அதன் அசல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 வருஷத்தில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா P இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர். ஆக்சுவலாக 2 வருஷத்துக்குன்னு கேட்டாங்கன்னா இதோட நிறுத்திடணும். P இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர்ன்ட்டு 3 வருஷத்துக்கு கேட்குறாங்க அப்படின்னா இன்ட்டு 3/R/100 இப்படின்னு ஒரு ஸ்டெப்பை சேர்த்துக்கணும் 3 வருஷத்துக்கு சேர்க்குறப்ப. இங்கே பாருங்கள் ஆர் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 15%. அப்போ இங்கே R/100 அப்படின்னா 15/100ன்னு வரும். கேன்சல் பண்ணிங்கன்னா 3 5 15 25 100. ஸோ என்ன கிடைக்கும்? இங்கே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடுச்சு. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 1134. பி தெரியாது அசல், அதை தான் கேட்டிருக்காங்க. R/100 தான் 3/20ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ 3/20 மேலே ஸ்கொயர் இருக்கிறதால 3 × 3 கீழே 20 × 20. இங்கே பாருங்கள் 3 + R/100. R/100 தான் என்னது? 3/20. நமக்கு தேவை அசல் தான். அப்போ இந்த அசலை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் அனுப்பிடுறோம். ஏற்கனவே அங்கே என்ன இருக்குது? 1134 இன்ட்டு பாருங்கள் இந்த 20 × 20 அங்கே போயிடுச்சு அப்படின்னா 400/3 9 இன்ட்டு இங்கே பாருங்களேன் 3 60. 60 + 3 63/20 அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா 20/63 தலைகீழாக போயிடும். இங்கே 9ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 9 9 இங்கே அடிச்சிங்கன்னா 9 9 மீதி 2 9 18 மீதி 5 6 9 54 126. 63ஆம் வாய்ப்பாடு 63 63 2 63 126. அப்போ மீதி இருக்கிறது 2 × 400 × 20 இருந்தாங்க 8 8 2 16 3 0 இருக்கிறதால 1 2 3 0. அப்போது ரெண்டுத்துக்கு இடையில அந்த அசல் என்னவாயிடும் அப்படின்னா ரூபாய் 16,000. சரிங்களா? இப்படி போட்டோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். நம்ம இல்லாட்டி அசல் எடுத்து நம்ம ஒவ்வொன்றா அப்ளை பண்ணி பார்க்குறோன்னா 3 வருஷத்துக்கு தனி வட்டி கூட்டு வட்டின்னு கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு ரொம்ப பெருசாக போகும். சரிங்களாமா? அடுத்ததாக 757. 4% ஆண்டு வட்டி வீதப்படி 2 ஆண்டுகளில் ரூபாய் 1632 கூட்டு வட்டி தரும் அசல் டேஷ் ஆகும். நீங்கள் இதுலேருந்தே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பாருங்களேன். இப்போ முதல் அமௌண்ட்டே எடுத்துக்கிறேன். 20,000 கொடுத்துருக்காங்க. 20,000க்கு நம்ம 4% வட்டி 1%ன்னா 200. நேற்று சொல்லும்போது சொன்னோம் இல்லையா? கடைசி 2 0 விட்டுறோம், இல்லை 2 சார்ந்தள்ளி புள்ளி வைக்கிறோம். அப்போது 2 வருஷத்து 1% 200ன்னா 4%, 4 2 800. 1 வருஷத்துக்கு 800. அப்போ 2 வருஷத்துக்கு 800 × 2 1600. கூட்டு வட்டின்றதால 1600 கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பாருங்கள் இது 1600 கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சப்போஸ் நான் 25,000 எடுத்து யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 25,000ல் 1%ன்னா 250. 4%ன்னா 1000. 1 வருஷத்துக்கு 1000 ரூபாய். 2 வருஷத்துக்கு சாதாரணமாக எவ்வளோ ஆகிடும்? தனி வட்டி படி பார்த்தாலே 2000. கூட்டு வட்டினா 2000 அதிகமாக தான் வரும். ஆனால் இவங்க சொல்லியிருக்கிறதே 1632. ஸோ கண்டிப்பாக ஆன்சர் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 20,000 தான் இருக்கும். மெத்தடெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ரொம்ப அழகாக இந்த மாதிரி சொல்லிடலாம் பாருங்கள். சரிங்களா? அடுத்ததாக 758. ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் ரூபாய் 2028 ஆகிறது எனில் அசல் எவ்வளவு? இதில் ஏறக்குறைய அசல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நியரஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா இதிலிருந்து ஒவ்வொன்றுத்துக்கும் 4% என்னங்கிறத கண்டுபிடிச்சி வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 1800க்கு 4% எவ்வளோ வருது? இப்போ உதாரணத்துக்கு 1800ன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதுதான் கொஞ்சம் இருக்கிறதுலேயே ஓரளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி நம்பராக இருக்குது. நம்ம எடுத்தால் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி நான் உங்களுக்கு மெத்தடாகவும் சொல்கிறேன், இதில் ஆன்சர்லேருந்து சொல்கிறேன் பாருங்கள். 4 ஆப்ஷனில் கொஞ்சம் நமக்கு ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்கலான்ற மாதிரி இருக்கிறது 1800. 4% 1%னா 18. 4% அப்படின்னா 72. 1 வருஷத்துக்கு 72னா 2 வருஷத்துக்கு 144. கூட்டு வட்டின்றதால இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு பேச்சுக்கு ஒரு 150 ரூபான்னு வச்சுப்போமே, கொஞ்சம் அதிகம்னா 1800 ஒரு 150 சேர்த்தாலே 1950 தான் வருது. இன்னொரு 10 ரூபா வட்டி சேருதுன்னா கூட 2000 தாண்டவே தாண்டாது. கண்டிப்பாக 2000க்குள்ளே தான் இருக்கும். அப்போ நிச்சயமாக இது ஆன்சர் இல்லை. 1800 ஆன்சர் இல்லைன்னா அதை விட கம்மியாக இருக்கிற 2 ஆன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக ஆன்சர் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா 1875 தான் இருக்கும். இப்படி கெஸ் பண்ணலாம். இது ஆப்ஷன்லேருந்து கெஸ் பண்ணுறது. மெத்தடாக போடணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், அவங்க வட்டி விதம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 4%.
நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி 2 ஆண்டுகள் வரும்போதெல்லாம் எப்படி ஷார்ட்கட்டில் ஆன்சர் பண்ணுறதுன்றதுக்கு அந்த கூட்டு வட்டி டாப்பிக்கில் லாஸ்ட் இயர் 2023 கேட்ட எல்லா கேள்விகளையும் எடுத்து நான் உங்களுக்கு அதில் ஒரு 10-15 கொஷின்ஸுக்கு மேலே இந்த 2 வருஷத்தை வச்சு கொஷின்ஸே சொல்லியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா 4% அப்படின்னா 4/100, ஒரு நாள் 4, 25 நாங்க 100. என்ன அர்த்தம்னா 25 ரூபாங்கிறது அசல், 25 கூட 1 சேர்ந்ததுன்னா 26ங்கிறது மொத்த தொகை. அப்போ அசல் 25, மொத்த தொகை 26. 2 வருஷத்துக்குன்னு கொடுத்துருக்கிறதால ஸ்கொயர் பண்ணணும். 25 ஸ்கொயர் பண்ணால் 625, 26 ஸ்கொயர் பண்ணேன்னா 676. இப்போது அவங்க சொல்லியிருக்கிறது மொத்த தொகை தான் 2028. இப்போது 2028 அப்படிங்கிறது இந்த மொத்த தொகை, அதாவது 676 கரெக்டாக, இது மொத்த தொகை இன்ட்டு நமக்கு என்ன தேவைன்னா அசலுங்கிறது எவ்வளோ 625 தேவை. அப்போ இதை இதால் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். முதல்ல 2 கூட கேன்சல் பண்ணிகிட்டே வாங்க. 2ஆம் வாய்ப்பாட்டில் 3 2 6, 3 2 6, 8 2 16. இங்கே 1 2 2 0, 1 2 2 4 2 8. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடு 1 2 2 6 2 12, 9 2 18. இங்கே I 2 10, 1 வராது 0, 7 2 14. இங்கே 169 நேரடியாக கேன்சல் பண்ணிங்கனாலும் சரி தான், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிங்க அப்படின்னாலும் சரி தான். 169 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3 முறை வரும் பாருங்கள். 3 முறை பெருக்குனிங்கன்னா 567. அப்போ 3 பெருக்கல் 625, 3 625 பெருக்கணும் அப்படின்னா 1875. அப்பயும் அதே ஆன்சர் தான் வருது பாருங்கள். இந்த மெத்தட்லையும் போடலாம் சரிங்களா. ஏன்னா அசல் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் டேரெக்டாக ஃபார்மில் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப வேலை வாங்கும் சரிங்களா. 759. இப்போ அதே ஐடியாவை யூஸ் பண்ணி தான் இந்த கொஷின் சொல்ல போகிறேன். ஒரு இயந்திரத்தின் விலை ரூபாய் 18,000, ஆண்டுக்கு 16.2/3% வீதம் தேய்மானம் அடைகிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு பர்சன்டேஜ் பாருங்கள். 16/2/3, 16/2/3%. இது அப்போ ஃப்ராக்ஷனாக பின்னமாக மாற்றினீங்கன்னா 16 3 48, ஒரு 2 50. அப்போ 50/3 சதவீதம் இருக்கிறதால கீழே 100 வந்துடும். அப்போ 3 என்னவாயிடும்னா 300 ஆகிடும் கரெக்டாக. இது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 0 0 கேன்சல் ஆகிடும். 1 5 5, 6 5 30. கீழே இருக்கிற 6ங்கிறது அசல். தேய்மானம் அடையுதுன்றதால 6லேருந்து 1 மைனஸ் பண்ணணும். இப்போ அதிகரிக்குது அப்படின்னா இப்போ கூட்டு வட்டிலாம் கண்டுபிடிக்கிறப்ப அதிகமாகும், ப்ளஸ் பண்ணோம். இங்கே தேய்மானம் அடையுதுன்றதால 6லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 5. 2 ஆண்டுக்கு பிறகுன்னு கேட்குறாங்க. அப்போ ஸ்கொயர் பண்ணுறோம். 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இப்போ எவ்வளோ அமௌண்ட்டு 18,000. அதாவது இப்போ இதான் அசல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எத்தனை அசல் இருக்குது 36. நமக்கு தேவையானது 2 வருஷம் கழிச்சு. இந்த 36 2 வருஷம் கழிச்சு என்னவா மாறுது 25. அதனால் இன்ட்டு 25 கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். ஒரு 18 18, 3 0, ஈர் 18 36, 1 2 502. அப்போ 500 இன்ட்டு 25, 25 125, 2 0. அப்போது அந்த 2 வருஷத்துக்கு பிறகு அதனுடைய மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா ரூபாய் 12,500ன்னு இருக்கும். ஆப்ஷன் பி சரிங்களா. கூட்டு வட்டி எல்லாமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி போகிறது மாதிரி தான் இருக்குமே சரிங்களா. 760 பாருங்கள். கூட்டு வட்டி முறையில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகையானது 10 ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது எனில் தொடக்க அசலை போல் 8 மடங்காக எடுத்துக்கொள்ளும் வருடம் எவ்வளவு? பாருங்கள், 10 வருஷத்தில் 2 மடங்கு ஆகுது. அவங்க எத்தனை மடங்கு ஆகணும்னு கேட்குறாங்க? 8 மடங்கு. இங்கே கொடுத்துருக்குற நம்பர் 2. 8 2ஓட பவராக எழுதுங்க. எப்படி எழுதலாம்? 2 கியூப்னு எழுதலாம். இங்கே பவரில் இருக்கிற நம்பர் 3, இங்கே கிராஸில் இருக்கிற நம்பர் 10. 10யும் 3யும் பெருக்கணும்னா 3 30. அப்போ அது 8 மடங்கு ஆகிறதுக்கு எவ்வளோ ஆண்டுகள் எடுத்துக்கோம் அப்படின்னா 30 வருடங்கள். ஆப்ஷன் சி சரிங்களாம்மா. ஸோ இதுதான் நேற்றுக்கு நம்ம கேட்டிருந்த கூட்டு வட்டி கணக்குக்கான விடைகள். அடுத்ததாக காலை எழுந்தவுடன் கணக்கு 153வது நாள். இதில் இன்றைக்கும் நாளைக்கும் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், சதவீதம் டாப்பிக்கிலிருந்து தான் 5 கேள்விகள் பார்க்க போகிறோம். 761 பாருங்கள். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,76,400. வருடத்திற்கு 5% மக்கள் தொகை அதிகரிக்கிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு நகரத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்கும்? இதுவும் ஏறக்குறைய கூட்டு வட்டியை பேஸ் பண்ணது தான். இருந்தாலும் பர்சன்டேஜ் வச்சு கொடுத்துருக்கிறதால நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். 762. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 32,000 உள்ளனர். அவர்களில் 40% ஆண்கள், 25% பெண்கள், மீதமுள்ளோர் குழந்தைகள். ஆண்கள் மற்றும் குழந்தைகளின் எண்ணிக்கையை காண்க சரிங்களா. அடுத்ததாக 763. ஒரு எண்ணின் 75% 75ஐ கூட்டும்போது அதே எண் கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க சரிங்களா. ஆப்ஷன்லேருந்து கூட பண்ணலாம் இதை நாம்.
764. 2010 ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,50,000. அடுத்த ஆண்டில் அது 10% பெருகுமானால் 2011 மக்கள் தொகையை காண்க. இதெல்லாம் பர்சன்டேஜில் ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள். 765. ஒரு எண்ணை 12% கூட்டும்போது 224 கிடைத்தால் அந்த எண்ணை காண்க. சரிங்களாமா? இது 5ம் சதவீதம் டாப்பிக்கை பேஸ் பண்ணி இன்னைக்கான கொஷின்ஸ். இதுக்கான ஆன்சர்ஸ் என்னங்கிறத நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் கீயை சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.